இதான் இன்றைக்கு செஞ்ச சிக்கன் டேவல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சிக்கன் டேவலில் பாருங்கள் சோஸ் வந்து புரிம்பா அப்படி தண்ணியாக இருந்தால் சிக்கன் டேவல் டேஸ்ட் இருக்காது. இதான் தக்காளி பழம் கேப்சிகம் எல்லாம் ஒரு தக்காளி பழம் ஒரு 80% அமைஞ்சிருக்கணும், கேப்சிகம் ஒரு 20%, வெங்காயம் ஒரு 20% அமைஞ்சிருந்தால் காணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பாருங்க இதான் இன்றைக்கு செஞ்ச சிக்கன் டேவல். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. 2 நாள் வீடியோ போடல, எல்லோரும் நிறைய பேர் கேட்டுருந்துச்சுன்னா மெயின் வீடியோ போடலாம் சிக்கன் டேவல் ஒன்று செஞ்சு போடுங்கன்னு கேட்டுருந்துச்சுன்னா அதுக்காக தான் இன்றைக்கு செய்தேன்னா வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணி கேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் இதுதான் சிக்கன் டேவல். நல்ல புளிப்பு உரைப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்குது. வெங்காயமும் நல்ல அவியல் ஒரு 20% அவிஞ்சிருக்கும். இந்த அவியல் நல்ல நல்ல டேஸ்ட் உள்ள தரும். அப்படி டெவலுக்கு ஒரு சிக்கன் கேப்சிகம் எல்லாம் 100% அவியக்கூடாது. அவிஞ்சால் தண்ணி மாதிரி வந்துடும். 20% அவியும். கவனமாக இருக்கும். அதில் வந்து ஜூஸ் வெளியே வந்துடக்கூடாது. வெளியே வராத மாதிரிக்கு அவிச்சு எடுக்கணும். நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிடுங்கன்னு கேட்குறீங்க. இந்த வீடியோ சேர்த்துக்கிற பர்பஸ் நீங்களும் செய்து சாப்பிடணுன்றதுக்காக வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த வீடியோ பின்னால் தொடர்ந்து அப்படியே நாங்கள் செய்கிற வீடியோ எப்படி செய்கிறோம், என்ன மிக்ஸ் போடுறோன்னு, என்ன இன்க்ரீடியன்ட் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சர்வ் பண்ணி வச்சு இப்போ உங்களுக்கு விருப்பமான நேரம் நீங்கள் செய்து பாருங்கள். நீங்கள் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு டேஸ்ட்டை பார்த்து எனக்கு அதில் என்ன செய்யுங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே இந்த சாப்பாடு செய்யுதுன்னா இப்படி டேஸ்ட்டாக இருந்தது இல்லை டேஸ்ட்டாக இல்லை இன்னும் பிரச்சனை சொல்லுங்கள். அப்போ தான் நாங்களும் திருத்தலாம். மற்றாக்களும் பழகினோம். அது செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மற்றாக்களுக்கும் கொடுத்து இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ போடுறதுன்ற மெயின் பேப்பர்ஸ் வந்து நீங்களும் செய்து சாப்பிடணுன்றதுக்காக வேண்டி எல்லோரும் எனக்கு பேசிக்கணும். நீங்களே செஞ்சு சாப்பிட்றீங்க பேசாதீங்க. ஓகே. இப்போ வயிற்று குத்தும் எனக்கு. நாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற என்ன செய்யணும், செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சர்வ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணணும். ஓகே, அதை மறந்து நாம் செய்யுங்க. தேங்க்யூ. இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது சிக்கன் டெவல் உண்டு. இந்த டெவலுக்கு பாருங்கள் இப்படி பீஸாக சிக்கன் பட்டி வச்சுருக்கு. இதோடு சேர்த்து இதுக்கு போடுற மிக்ஸ் ஐட்டம் வந்து உப்பு உங்களுக்கு தேவையான உப்பு, அஜினமோட்டோ போடுங்க, கரண்டியால் ஒரு கரண்டி மிளகு, கரம் மசாலா கொஞ்சமாக போடுங்க. கரம் மசாலா அதிபோல் இவங்களை கறித்தூள் போடுங்க. கார்லிக் பேஸ்ட் ஒரு 1.5 கரண்டி கார்லிக் பேஸ்ட், டீ லீஃப், அதோடு சேர்த்து ஒரு முட்டை. நாங்கள் இதில் இப்படி ஒரு ரொட்டிக்கு போடுறோம்மா ரொட்டிமா. ஓகே, இவ்வளோத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணுங்க. ஒரு வடிவாக மிக்ஸ் பண்ணணும். வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணுங்கள். 1/2 அன் ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுட்டு பிறகு செய்வோம். இப்போ என்ன கொதிச்சோன்னா சிக்கனை பொரிச்செடுக்கும். இது பொரிக்க நீங்கள் என்ன செய்யணும்னா மூடி பொரிக்கணும்னா இப்படி மூடி பொரிக்கணும். அதை மறந்துடாங்க, மூடி பொரிக்கணும். என்னது மூடி பொரிக்கிறோம்ல, மூடி பொரிக்க ஒரு கொஞ்சத்தால் பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா இப்படி வரும். இந்த பழத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஓப்பன் ஃப்ரையில் விடல. இனி மூடாதீங்க, நீ ஓப்பனில் விடணும். வந்து ஓப்பன் ஃப்ரையில் விட்டோன்னே பழத்தை பாருங்கள் நல்ல கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்கான். இந்த பழத்துக்கு எடுக்கணுமா பொரிச்சு லெவல் செய்ய போகிறோம். இப்போ லெவல் செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஆஞ்சோன்னா அதுக்கு என்ன செய்யுங்கன்னா முதல் வெட்டி வச்ச தக்காளி பழத்தை போடுங்க. உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் எங்களோட பருப்பு தூள் போடுறேன்னா 2 கார்லிக் அந்த ஜிஞ்சர் பேஸ்ட். இது என்ன செய்யணும்னா இப்போ இதை கொஞ்சம் இந்த தூள் வந்து இந்த எண்ணெயில் இதாகிற அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். பேஸ்ட்டும் அவிஞ்சு தூளும் அவிஞ்சதுக்கு பிறகு தக்காளி பழம் கொஞ்சம் இந்த கரைஞ்ச மாதிரி வரும். அப்படி வரைக்கத்தான் ஒரு தேவையான அளவு கொஞ்சம் கச்சப் போடுங்க. இந்த அளவு ஸ்வீட் சில்லி சோஸ் கொஞ்சம் இப்படி வரைக்க
வெங்காயமும் கேப்சிகத்தையும் போடுங்க. ஏன் வெங்காயம் முதல் போடுறதுன்னா வெங்காயத்தை முதல் போட்டிங்கன்னா வெங்காயம் டக்குண்டு பொரிஞ்சிடும். ஓகே, பொரிஞ்சு வெங்காயம் அப்போ கொஞ்சம் லேட்டாக போடுறோம். அளவு உப்பு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா, இப்போ 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த வெங்காயம் எல்லாம் ஒவ்வொன்றா அந்த இப்போ தான் கலருது. இதில் வெங்காயமும் கேப்சிகமும் கணக்கு அதிகம் 20% அதிகம் காணும். ஏன்னா அப்போ தான் கடிப்படும், நல்லா இருக்கும். போடுவோம். அவ்வளோ பொரிச்சு வச்ச சிக்கனை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மிக்ஸ் பண்ணோன்னா பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணோன்னா பாருங்கள், அந்த சிக்கனில் வந்து அந்த சோஸ் எல்லாம் சிக்கனோட சேர்ந்து இருக்கணும். சரி பாருங்கள், அந்த சோஸ் வந்து சிக்கனோட சேர்ந்து இருக்கும். இந்த இதுக்குள்ளே தண்ணி நிற்கக்கூடாது. இப்போ தண்ணி நிற்கிற அளவுக்கு விட்டிங்கண்டா, இப்போ இந்த இதெல்லாம் கூட அவிஞ்சு இது கப்சிகம் இதெல்லாம் வெங்காயம் கூட அவிஞ்சுன்னா தண்ணி வரும். தண்ணி வந்தேன்னா அந்த டேஸ்ட் இருக்குது. அதை பாருங்கள், இப்படி இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் போட்டிங்கன்னா அதில் அந்த நீர் இருக்குது. அதில் ஜூஸ் வந்து இந்த எல்லா சோஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த சிக்கனில் இப்போ தான் சாப்பிடுங்க அந்த சிக்கன் டெவல் டேஸ்ட் வரும். சிக்கன் டெவல் எப்படி இருக்கும், இப்படி தான் சிக்கன் டெவல் செய்கிறது. சிக்கன் டெவல் எல்லோரும் செய்து சாப்பிடுங்க.